இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்கூல்ல லூசி புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான். அங்க ஃபர்ஸ்ட் பீரியட்ல சிரிக்கிற டெஸ்ட் நடக்குது. அதுல ஒரு பொண்ணு அழகா சிரிக்கும் போது அவளோட தலைக்கு மேல கோல்டன் ஸ்டார் தோன்றுது. அதுக்கான மீனிங் என்னன்னா, அவ அந்த டெஸ்ட்ல ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். அவ என்னடா ஸ்கூல் இதுன்னு புரியாம முழிக்கிறான். அப்போ ப்ரொஃபசர் இந்த ஸ்கூல்ல 3 டைம் ஃபெயில் ஆகுறவங்க அனிமலா சேஞ்ச் ஆகிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஷாக்கான லூசிக்கும் இப்போ வேற வழி இல்ல. அதனால அவ மிரரை எடுத்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு அவளோட தலைக்கு மேல ஒரு புகை எழும்பி அதுல எஃப்ங்க வேர்டு அப்பியர் ஆகுது. ப்ரொஃபசர் உடனே அதை பார்த்துட்டு அவ சரியா சிரிக்காததால இந்த டெஸ்ட்ல நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்றாங்க. அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவளோட ஃப்ரெண்டு கக்குங்கிற ஒருத்தனுக்கு விரல்ல லைட்டா தான் காயம் உண்டாகிருக்கும். அதுக்காகவே அவனும் ஃபெயில் ஆகியிருப்பான். இதனால லூசிக்கு இப்போ அந்த ஸ்கூலை பார்த்து பயம் வர ஆரம்பிக்குது. அடுத்ததா செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல காட்டுல எப்படி சர்வைவ் பண்ணணும்னு ஒரு ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்குறாரு. பாக்குறதுக்கே வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருந்த அந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க பாக்குறதுக்கு அழகா ரோஜா மாதிரி இருக்கிற இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் மனுஷங்களை சாப்பிடக்கூடியதுன்னு சோள காட்டும் பொம்மை மாதிரி இருக்கிற இந்த உருவ பொம்மை எல்லாம் நைட் ஆச்சுன்னா உயிர் வந்து மனுஷங்களை இறக்கமே இல்லாம கொலை பண்ணணும்னு சொல்றாரு. பார்க்கிறதுக்கு நல்லது மாதிரியே இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்க நல்லது கிடையாது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸை வார்ன் பண்றாரு. அப்போ அங்க இருந்த ஒரு பூ அவனுக்கே தெரியாம அவனுக்கு கடிச்சிருது. உடனே கிரெக் பயந்து ஓடுறான். இதனால அவன் இந்த டைமும் ஃபெயில் ஆகிறான். அடுத்ததா குதிரையில அவன் போகும்போது ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துறான். லூசி ஷாக் ஆகி வேகமா ஓடி வர்றான். 3 டைம் ஃபெயில் ஆகிட்டதால ஒரு பெரிய புயல் அவனை சுத்தி இப்போ உருவாகுது. லூசி அவளால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாம பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவன் அந்த சுழல் காத்து அப்படியே கொண்டு போயிருது. அவன் நல்ல ஸ்கூல்னு கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருப்பா. ஆனா இங்க நடக்கிற கொடூரங்களை பார்த்து பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறான். அடுத்ததான் 3வது பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு குளத்து பக்கத்துல கூட்டிட்டு போய் அந்த குளத்துல இருக்க மீன்கள் கிட்ட அவங்களோட விருப்பங்களை சொன்னா அது நிறைவேற்றி வைக்கும்னு சொல்றாங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது லூசியோட நினைப்பு மட்டும் அவளோட ஃப்ரெண்டு கெக் மேலேயே இருக்குது. இந்த ஸ்கூல் அவனை என்ன அனிமலா மாத்தி இருக்கும்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறான். ஒருவேளை இந்த ஸ்கூல்ல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த குளத்துக்குள்ள இருக்கிற ஆசையை நிறைவேற்ற மீன்களா மாறி இருப்பாங்களோன்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு ரொம்ப ஆர்வமா ஓடி வந்து அந்த குளத்தை தொடுறான். அப்போ அந்த குளத்துல இருக்க மீன்கள் அவ மனசுல நினைச்ச மாதிரியே அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட முகத்தை அதுல காமிக்குது. அடுத்ததா அந்த ப்ரொஃபசர் லூசி அவளோட விருப்பத்தை அந்த மீன்கள் கிட்ட போய் கேட்க சொல்றாங்க. அப்போ லூசி உண்மையிலேயே இந்த மீன்களால எல்லா ஆசையையும் நிறைவேற்ற முடியும்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகி அனிமலா மாறுற இந்த சாபத்துல இருந்து எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு அந்த குளத்துக்குள்ள கைய விடுறான். அடுத்த செகண்ட் அந்த குளத்துக்குள்ள ஒரு பெரிய சுழல் உருவாகுது. உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்போ திடீர்னு நிறைய மீன்கள் அவளோட கையை டைட்டா பிடிச்சுக்குது. அந்த மீன்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணா மாறி அவ கூட அந்த குளத்துக்குள்ள இருந்து வெளியே கரைக்கு வந்துருது. அப்பதான் அவங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 100 வருஷமா சாபத்தால அந்த குளத்துக்குள்ள சிக்கி இருந்த ஸ்டூடெண்ட்னு தெரிய வருது. லூசி கடைசியில அந்த பொண்ணோட சாபத்தை நீக்கி காப்பாத்திடுறான்.